ஸோ ஹே கைஸ் வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2024 R15 V4 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு மூணாக பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு பைக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் இன்ஜின் பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கை ட்ரைவ் பண்ணி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பைக் வாங்குறதுக்கான நிறைய பேர் முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இதோட லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணு மாதிரியான டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லைட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நைட் விஷன் பார்த்தீங்கன்னா V4 அந்த V3 கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வீல். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வீல். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 282 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 mm டிஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது டுவல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஏபிஎஸ் வரும், ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துருது. அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. பைபரோட டுவல் பிஸ்டன் காலிப்பர். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் காலிப்பர் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிரேக்கிங்கோட பைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓட்டும்போது சொல்கிறேன். அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USD 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் டியூபோட சைஸ் 37 mm. ஸோ இந்த சஸ்பென்ஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரியர். ஸோ இந்த ரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு. ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ். ஸோ LED கொடுத்துருந்தாங்க அப்படின்னா R15M பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED கொடுக்குறாங்க. LED கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 815 mm. ஸோ ஷார்ட் ரைடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டாக இருக்கும் பைக் ஹைட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன். ஸோ ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்கில் உங்களுக்கு எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நேராக அப் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. ஸ்போர்ட்ஸ் பைக்கு எப்படி இருக்குமோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிட்டு தான் இந்த வண்டியை லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க் கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து 45 60 km/லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களால் மைலேஜ் எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கன்சோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா Y-Connect ஆப்போட கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சன்செட் ஆயிடுச்சு அப்படின்னா, சன்லைட் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா தானே ஆன் ஆகிடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஸ்விட்ச் எதுவும் இதில் அவங்களுக்கு கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கன்சோல், TFT டிஸ்பிளே. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டெக்கோமீட்டர், அதுக்கப்புறம் லோ ஃபியூல் இண்டிகேஷன், லோ ஆயில் இண்டிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மோட் அவைலபிளாக இருக்குது, ஸ்ட்ரீட் மோட் அண்டு ட்ராக் மோட். ஸோ இந்த 2 மோடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் மாறும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியும் இல்லை, ரொம்பவும் அதிகமும் இல்லை. ஸோ ஆஃப் ரோட்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா கீழே உங்களுக்கு அந்த கார்டு அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக ஸ்ட்ரீட்டில் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போதும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி பார்ப்போமா. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெயின் அட்வான்டேஜ் R15 எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற இதோட கூலிங் சிஸ்டம் தான். ஸோ நீங்கள் ஒரு 500 km நான் ஸ்டாப் அடிக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா தருது. ஏன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அதுதான். ஸோ இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18.2 bhp அண்ட் பார்த்தீங்கன்னா 14.1 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 18.2 bhp பார்த்தீங்கன்னா 10,000 RPMலையும் 14.2 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா 8,000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓட்டும் போது பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இதோட இன்ஃபோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பைக் ஓட்டி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஓகேங்க, இப்போ இந்த பைக் ஓட்டி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பைக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடில் தான் இருக்குது. ரோட்டுக்கு போயிட்டு பைக் அந்த பிரேக்கிங்கோட பைட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம டாப் அண்ட் ஓட்ட முடியாது. ஸோ மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு
இந்த வீடியோவில் பார்ப்போம். பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ரோட்டில் போல். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக மேடு மலமாக இருக்கிற ஒரு ரோட்டில் தான் போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் எதுவும் தெரியல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கிங் எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் குவிக் ஷிஃப்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ரோட்டில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு குவிக் ஷிஃப்டர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. நம்ம ஒரு 40ல் போயிட்டு ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பிரேக்கிங் இருக்குது அப்படின்னு. 40ல் போவோம், பிரேக் அடிப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 piston காலிப்பர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் அடிச்சு பார்ப்போம். போகிறோம். ரியர் பிரேக்கோட பைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுமாதிரி ரொம்பவே மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பரவாயில்ல, நீங்கள் ரியர் பிரேக் மட்டும் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிரேக் பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ அண்ட் டார்க்கு நீங்கள் டியூக் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதேமாரி ரொம்பவும் கம்மியாகவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சுக்கலாமாண்ணா? அண்ட் இந்த பைக்கோட பார்த்தீங்கன்னா வெயிட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 146 கிலோ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, 815 mm தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பைக்கோட. அண்ட் இந்த பைக்கோட ஸ்விட்ச் கியர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கியர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5th கியரில் இருக்கோம். 5th கியரில் இருந்துட்டு 40 பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கியர் இருக்குது. ஸோ 6th கியர் 6வது கியரில் போட்டு நம்மளால் எந்த அளவுக்கு கம்மியாக போக முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 6வது கியரில் 38ல் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அந்த கியர் அடைக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. 37. ஸோ 6வது கியர் போட்டு 37 கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக போகலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் இருந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த கியர் கட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு சீக்கிரமாக பண்ண தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வண்டி எடுக்கலாம். ஸோ இந்த பைக்கு சேல் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா 2 தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட லுக்கு, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ், அண்ட் இன்னொன்று இருக்குது இந்த பைக்கோட மைலேஜ். ஸோ லுக்கு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து 45லேருந்து 60 வரையும் கூட நீங்கள் எடுக்க முடியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலான ரோட்டில் ஓட்டுறதுனால ட்ராக் மோட்டில் பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஸோ இந்த பைக்கோட கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு 12 மணி இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கன்சோல் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஃபோனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது நல்லா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இதில் அந்த ஏரோடைனமிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் உங்களுக்கு அந்த வாக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஓட்டிட்டு வந்துட்டோம். ஸோ பைக் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்க லோ அண்ட் டவர்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எம்டிலாம் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா, இதில லைட்டா உங்களுக்கு கம்மியா ஃபீல் ஆகும். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 வெர்ஷன் 3 அந்த டாப் மாடல் இருக்கு இல்லையா? 2019ல வந்த மாடல். ஸோ அந்த பவருக்கு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பவர் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெறைய பைக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உடைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த 2024ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. 2024ல பார்த்தீங்கன்னா 3 கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரேசிங் ப்ளூ, மெட்டாலிக் ரெட் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் மெஜெண்டா, விவிட் மெஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்மகிட்ட இருக்கிற இந்த ப்ளூ கலரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 2,40,000. ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு பைக்குக்கும். அண்ட் ஃபைனலா இந்த பைக் யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லுக் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் வேணும், பிளஸ் அதே சமயத்தில மைலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி மேனா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரைடிங் பொசிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது ஸ்போர்ட்ஸ் பைக். ஸ்போர்ட்ஸ் பைக்ல பார்த்தீங்கன்னா, இப்படி தான் குடுக்க முடியும். நம்ம நேராலாம் ஓட்டிட்டு இந்த ஹிமாலயன் மாரிலாம் போக முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இல்ல. இந்த பைக்கோட நேச்சர் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இந்த R15 பைக்ஸ் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, மறக்காம ஜேஜே என்டர்பிரைசஸ் இவங்கள பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷோரூமோட டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலா இந்த பைக்கிங் அண்ட் டிராவலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.